வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ ரியா வந்து என்ட்ரி ஆகியிருக்காங்க. ஸோ ரியா வந்து விசால்கிட்ட வந்து உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ விசாலும் வாங்க இப்போவே பேசிடலாம் அப்படின்னு சொல்லி பெட்ரூம் கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லவ்வை தான் பேசிகிட்டு இருக்காங்க, தர்சிகா லவ். ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ரியா சொல்கிறாங்க, அந்த ஸ்கூல் டாஸ்கில் நீங்கள் 2 பேரும் விளாண்டதை பார்த்தேன். ஸோ லிட்ரலாக வந்து தர்சிகா வந்து உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சாங்க. ஸோ நீங்களுமே அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ஆப்போசிட் பண்ணாமல் நீங்களுமே அதை காமிச்சிங்க வந்து நம்ம தர்சிகாவுக்கு. ஸோ அது ஒரு ஒரு வேளையில் வந்து ஒரு லெவலுக்கு மேலே போய் அவங்க போகும்போது அவங்க அம்மா கொடுத்த ரிங்கையெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்து போனாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறமே நீங்கள் அன்சிதாட்ட வந்து நார்மலாக பழக ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு ஃப்ரெண்டுக்கு மேலே பழக ஆரம்பிச்சிட்டிங்க. அது எனக்கு பார்க்குறதுக்கு அது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தெரியல. ஆனால் நீங்கள் தர்சிகா இருக்கும்போது வந்து அதை நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க தர்சிகாட்ட. இது அவங்க தர்சிகா இருக்கும்போதே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல. ஸோ நம்ம அன்சிதா வந்து எனக்கு ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படின்னு. அப்போ ஏன் நீங்கள் இது எனக்கு வந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இப்போ பிடிக்காதவங்கள வந்து நாமினேட் பண்ணி எலிமினேட் பண்ணிடலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு லவ் கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து அவங்கள அதுக்குள்ளே தர்சிகாவை அந்த லவ்க்குள்ளே கொண்டு வந்து ஸோ அவங்கள எலிமினேட் பண்ணது மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு வந்து ரியா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விசால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அப்படி உங்களுக்கு தெரியுதா? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக தர்சிகா வந்து என்கிட்ட வந்து அந்த ஒரு லவ் காமிச்சாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதாவது லவ் இல்லை, ஒரு அஃபெக்ஷன் காமிச்சாங்க. ஸோ நான் அவங்கள்ட்ட வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டேன். எனக்கு வந்து லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா. ஸோ அதில் வந்து நீ கிளியராக இருந்துக்கோ. இப்போ நம்ம 2 பேரும் பேசுகிறதுனால இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து மித்தவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ அது உனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே. பிரச்சனைனா இப்போவே அதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதுக்கு தர்சிகா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து என்னோடய கேமை வந்து பாதிக்காமல் தான் நான் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் கிளியராக இருக்கேன் அப்படின்னு வந்து தர்சிகா வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு லவ் அந்த மாதிரி காமிச்சாங்கன்னா, பேம்பர் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொருத்தவங்க அதை வந்து கலாய்ச்சாங்கன்னா அதை வந்து நான் டிஃபன் பண்ண மாட்டேன். அதை அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அதை வந்து தர்சிகாட்ட நான் வந்து கிளியராக சொன்னேன். ஸோ எல்லோரும் கலாய்க்கிறாங்க, அது உனக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னா நீ அதோட நிறுத்திக்க, இல்லைன்னா ஓகே அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். தர்சிகாவும் கிளியராக சொன்னாங்க, நான் உன்னோட ரொம்ப மெச்சூர்டு விசால், எனக்கு என்ன எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து தர்சிகா சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படின்னு வந்து நம்ம விசால் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்து வந்து அன்சிதா மேலே உள்ளது வந்து ஒரு ஃப்ரெண்டு தான். ஸோ அவங்க எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம் ஆல்ரெடி சுனிதாட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார்ல. ஸோ அவங்க எங்கள் அம்மா அப்பாவை வந்து எங்கள் அம்மா அப்பாவோட போய் இருந்திருக்கலாம்ல அப்படி அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ 2 பேர் மேலேயும் எனக்கு வந்து இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதை தாண்டி வேறு இன்னும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி அவர் வந்து ரியாவுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் போல இருக்குது. ஸோ அடுத்து அர்ணவ் வராரு, என்ன நடக்கும்னு பார்ப்போம். தேங்க்யூ.